வணக்கம் வெண்பிறை யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஐபிஎல்லோட 16வது மேட்ச்சு எல்எஸ்ஜிக்கும் எம்ஐக்கு இடையில் நடக்க போகுது. அதுக்கான ப்ரெடிஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம 14வது மேட்ச்சுக்கான வீடியோ கொடுத்துருந்தோம். அதாவது ஆர்சிபி ஜிடி அந்த மேட்ச்சுக்கான வீடியோஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கிரிட் பேஸ் அமைப்பில் மேட்ச் மூவ் ஆகுது அப்படின்னு பிளேயரை பிக் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்மளுமே 8 டிடி 9 டிடி வரைக்கும் வந்திருந்தது. நிறைய ஒன் சைடு மேட்சஸ் போகுது. ஸோ அதையுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். மேட்சஸ் ஒரு டீமுக்கு சார்ந்து நீங்கள் டீம் எடுக்க போகினீங்க அப்படின்னா ஸோ எந்த மாதிரியெல்லாம் பிளேயரை பிக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சில பிளேயர்ஸ் மிஸ் ஆகிறாங்க நமக்குமே. ஸோ உங்களுக்கு இந்த இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எந்த டீம் வின் பண்ணுறாங்களோ அந்த டீமோட இம்பேக்ட் பிளேயர்ஸ் வந்து உள்ளே வர்ற மாதிரியான ஒரு லாஜிக்கும் இருக்குது. ஸோ இதை கூட சின்னதாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு சின்ன ஐடியா தான். அவங்களுக்கு வாய்ப்பு எப்படி ஏதோ ஒரு வகையில் கிடைக்கிது. ஸோ அது நார்மலாக நம்ம யோசித்தோம் அப்படின்னா பேட்டிங் சேசிங் டீம் வின் பண்ணுது அப்படின்னா செகண்டாக பேட் பண்ண வரக்கூடிய இம்பேக்ட் பிளேயர் இம்பேக்ட் லிஸ்ட்டில் இடம் பெறுறாங்க. செகண்டு பவுல் பண்ணக்கூடிய டீம் ஜெயிக்குது, அதாவது ஃபஸ்ட் பேட்டிங் டீம் வின் பண்ணுது அப்படிங்கும்போது பவுலர்ஸுக்கான தாக்கம் இருக்கலாம். ஸோ செகண்டாக பவுல் பண்ண வரக்கூடிய பவுலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில மேட்சஸ் வந்து லாஸ் ஆன டீமில் அப்படிங்கிறதும் வந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கொலாப்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. தொடர்ச்சியாக ஒரு 10 அவுட் ஆஃப் 6 மேட்ச் 7 மேட்ச் வரைக்கும் இம்பேக்ட் பிளேயர்ஸ் ஒரு பிளேயர் உள்ளே வர்றாங்க. யாருன்னு ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சுது, மேட்ச் ப்ரோக்ரஸ் எப்படி போகும்னு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட் ரோலாக இருக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இப்போ இந்த மேட்ச்சுக்குள்ளே வந்துடுவோம். எல்எஸ்ஜி எம்ஐ. ஸோ இதில் லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஜி லாஸ்ட் மேட்ச் லாஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. தொடர்ச்சியாக எல்எஸ்ஜியோட பர்ஃபார்மன்ஸ் வீக் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்கு. லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னா பெருசாக மாற்றம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லெவலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். லக்னோவில் மேட்ச் நடக்குது. ஸோ மணிமாறன் சித்தார்த்தை இம்பேக்ட் பிளேயரில் வச்சுருக்காங்க. ஸோ அவரே வர்றதுக்கான வாய்ப்பு தான் கொஞ்சம் அதிகம். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டு ஸ்பின்னுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால லக்னோ இப்படியே தொடர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. யாரையும் பிளம் பண்ணவும் முடியாது. டோட்டலாகவே எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கொஞ்சம் வீக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஒரு சில பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஜெயிக்க வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அது என்னங்கிறது உள்ளே போய் பார்க்கலாம். லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஜியில் சேம் லெவல்னு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எடுத்திருக்கோம். சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு க்ளூ அப்படி எதுவுமே கிடைக்கல. ஸோ பார்க்கணும். எல்ஐசியோட மேனேஜ்மெண்ட் எப்பவும் ஒரு குழப்பமான முடிவுகளையே எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அதை இதே லெவலை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ஸோ வின்னிங் மூமெண்ட் கிடச்சிருக்கு. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ புதிய பிளேயர்ஸை கண்டுபிடிக்கிறதுல எம்ஐ பெரிய சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துட்ருக்காங்க. நியூவான பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்குறது. ஸோ வாய்ப்பு கொடுக்கறது அப்படிங்கிறத விட அவங்களுக்கான திறமை எப்படி இருக்குங்கிறத கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே, செகண்ட் ஹாஃபில் மும்பை மேலே வரும் அப்படிங்கிறது எதிர்பார்த்த விஷயம். ஸோ அதுபோல் நல்லபடியாகவே திரும்பியிருக்கிறாங்க. ஸோ புது பிளேயர்ஸ் இப்போ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். போக போக நம்ம நேம்டு பிளேயர்ஸும் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக மும்பைக்கான ஒரு ஹோப் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ 2 டிபார்ட்மெண்ட்லேயும் எம்ஐ ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் மாற்றம் இருக்காது அப்படின்னு யோசிக்கிறோம். இன்னுமே ஏதாவது 1-2 முயற்சிகள் எதிர்பார்ப்பாங்களா, செய்வாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போது எஸ் ராஜுவை ஒரு இடத்துல யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வி புதூரை யூஸ் பண்ணாங்க. அடுத்து ஏ குமார் அவரை யூஸ் பண்ணாங்க. இருக்கக்கூடிய கிரவுண்டை பேஸ் பண்ணி மாற்றங்கள் ஏற்படலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி பிளேயர்ஸை உள்ளே வைக்கல எம்ஐ அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரியுது. ஸோ இப்போது ஒருவேளை ஏ குமாருக்கு கூட இந்த மேட்ச் ரெஸ்ட் கொடுத்துட்டு வி புதூர் அதிகப்படியான ஓவர்ஸ் அல்லது தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட் மேட்ச் வந்து ரோஹித் சர்மா இம்பேக்ட் லிஸ்ட்டில் இருந்தார். ஒருவேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுனா இங்கே ஏ குமார் அல்லது வி புதூர் இம்பேக்ட் லிஸ்ட்டில் போக வாய்ப்பு இருக்கும். இதை தவிர்த்து வேறு ஏதாவது பிளேயருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கிரவுண்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும்.
மோஸ்ட் ப்ராபப்ளி சேம் 11 தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே லெவல் தான் எடுத்துருக்கோம். ஓகே, டைரெக்டாக வந்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கேட்டகரியை பேஸ் பண்ணி பிளேயர்ஸையும் கேப்டன் விசிபிக்கும் இதெல்லாமே பார்ப்போம். கேட்டகரி பேஸ் பண்ணி பார்த்துக்குவோம். இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் செக்ஷன்ஸ் பேட்டர்ன் பாசிபிலிட்டி கொடுக்குறோம். ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்குதா என்னென்னு தெரில. ஸோ இந்த மேட்ச்சு கேட்டகரி பேஸில் பேட்டர்ன் பாசிபிலிட்டி பார்க்கும்போதே பிளேயருக்கு எந்த பிளேயர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயம் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இங்கே எல்எஸ்ஜி ப்ளஸ் ரிகில்டு இப்போது எம்ஐ 2 விக்கெட் கீப்பரோட அதாவது குழப்பிக்க வேணாம். நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா பேட்டர்ன் பாசிபிலிட்டியோடு சேர்த்து கேட்டகரியில் எவ்வளோ பிளேயர்ஸ் வர்றது அந்த பிளேயர்ஸுக்கான வாய்ப்பு ஜெயிச்சா தோத்தா அந்த பிக்கையும் சேர்த்து நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பாசிபிலிட்டி விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் கீப்பருக்கான வாய்ப்பு இந்த மேட்ச் இருக்க தான் செய்யுது. 2 விக்கெட் கீப்பர் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஒரே ஒரு விக்கெட் கீப்பரோட போகுமா அப்படின்னா பிச் ரிப்போர்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கங்க. பிச் ரிப்போர்ட்டை கன்சிடர் பண்ணும்போது ஒரு விக்கெட் கீப்பரும் வரலாம். ஸோ 1 or 2 அப்படிங்கிறது விக்கெட் கீப்பிங்கில் பேட்டர்ன் பாசிபிலிட்டியில் உள்ள விஷயம். ஓகே, இப்போது எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு எல்எஸ்ஜி பற்றி பேசுவோம். எல்எஸ்ஜி வின் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான இடத்துல லெவல்ஸே கொஞ்சம் பேஸ் பண்ணணும். இதுதான் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்குது. எல்எஸ்ஜி வின் ஆகணும் அப்படின்னா இப்போ இருக்கிற லெவலுக்கு அது மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்க. மணிமாறன் சித்தார்த்தையும் நம்ம உள்ளே வச்சு தான் அந்த ப்ரெடிக்ஷனை எடுத்திருக்கோம். ஓகே, அது புரிஞ்சதுன்னா போதும். ரிஷப் பண்ட் எல்எஸ்ஜி வின் ஆகிற டீமில் மஸ்ட்டாக ட்ரீம் டீம் என்ட்ராக ஒரு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ரிஷப் பண்ட் வின் ஆகிற டீமில் எல்எஸ்ஜி வின் ஆகுதுன்னா உள்ளே எடுத்துக்கிற மாதிரி ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக இருக்க வாய்ப்பு இருக்குது. லாஸ் ஆகுறாங்க அப்படின்னா ரிக்கில்டன் அல்லது பூரானில் ஒரு பிளேயர் மட்டும். ஸோ பேட்டனே வந்து ஒரே ஒரு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற மாதிரி கூட அமையலாம். ஸோ அல்லது இந்த 2 விக்கெட் கீப்பரையும் பிக் பண்ணுறீங்கன்னா ஒரு டஃப் ஃபைட் இருக்கும். லாஸ்ட் மேட்ச் மாதிரியே தான். ஸோ பூரான் லாஸ்ட் மேட்சும் ப்ளே பண்ணார், லாஸ் ஆனாங்க. ஸோ இது விஷயம் நான் போன வீடியோலேயே நம்ம கொடுத்த விஷயந்தான். ஸோ அதே போல் தான் இந்த மேட்சும் 1 or 2 அப்படிங்கிறது விக்கெட் கீப்பருக்கான பாசிபிலிட்டி. எல்எஸ்ஜி வின் பண்ணுது அப்படிங்கிற இடத்துல ரிஷப் பண்ட் மஸ்ட்டாக எடுத்துக்கங்க. ஓகே, பேட்டர்ன் கொடுத்துட்டோம். 1 or 2 எல்எஸ்ஜி வின் பண்ணும்போது உங்களுக்கு மஸ்ட் பிளேயர் ரிஷப் பண்ட். ஓகே, இப்போ அடுத்து பேட்டிங் கேட்டகரிக்கு வந்துடுவோம். பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சு மினிமம் 3 பிளேயர் பேட்டிங்கில் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஸோ இதில் இம்பேக்ட் லிஸ்ட்டு அப்படிங்கிறது ரோஹித் சர்மையும் சேர்த்து தான் எடுத்திருக்கோம். இம்பேக்ட் பிளேயரையும் சேர்த்து தான் எடுக்கிறோம். இப்போது வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே அதை புரிஞ்சுக்குங்க. 3 அல்லது 4 பிளேயர் மினிமம் 3 பிளேயர் பாசிபிலிட்டி இருக்குது இந்த மேட்ச்சு. ஓகே, இப்போ இங்கே வின் லாஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ரோஹித் சர்மா டைரெக்டாக லெவலில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ரோஹித் சர்மா எம்ஐ வின் பண்ணுற மாதிரியான டீமில் மஸ்ட்டு. லாஸ்ட் மேட்ச்சுமே இதே மும்பை மேட்ச்சுக்கு நம்ம இப்படி தான் சொல்லியிருந்தோம். ரோஹித் வந்து மஸ்ட்டு, அதாவது எம்ஐ வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல. பட் வந்து ரோஹித் இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் போயிட்டார். அப்போ நம்ம டேபிளை மேக் பண்ணும்போது ரோஹித் இல்லாமல் தான் நம்ம டேபிள் எடுக்கணும். அப்படி பார்க்கும்போது சூரியகுமார் தான் அந்த இடத்துல மஸ்ட் ஆகிறாரு. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஐபிஎல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பமான விஷயம் நம்ம லிஸ்ட்டு படி டீம் எடுக்கும்போது. ஸோ அதனால் கொஞ்சம் ரிஸ்கியான கேம் தான் இந்த ஐபிஎல். ஓகேங்களா? புரிஞ்சுக்குங்க. டைரக்ட் லெவலில் இருக்கார் அப்படின்னா ரோஹித் தான் மஸ்ட்டு எம்ஐ வின் பண்ணுது அப்படிங்கிற இடத்துல. அப்படி இல்லை திரும்பவும் ரோஹித் சர்மா இம்பேக்டில் தான் போகிறாரு அப்படின்னா இந்த இடத்துல திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், இது இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எம்ஐயை ஜெயிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது நோ கன்ஃபியூஸ் எதோ எடுத்துக்க வேணாம். இங்கேயும் அதே தான். புதூரையும் எடுத்திருக்கோம், குமாரையும் எடுத்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம் ப்ரிடிக்ஷனு. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து எம்ஐ வந்து வின் பண்ணும். ஓகேங்களா? ரோஹித் இம்பேக்டில் இருந்தால், இல்லை ரோஹித் டைரக்டாக லெவலில் இருக்காருன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக அவர் எடுக்கிற மாதிரி வரும். ஓகே, அதே போல் எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஜி வின் பண்ணுது அப்படின்னா இங்கே மிச்சல் மார்ஸ் மஸ்ட்டாக இருக்கும். இப்போது விக்கெட் கீப்பிங்கில் ரிசர்வ் பண்ணிட்டு சொன்னோம். ஸோ அதே போல் தான் இங்கே மிச்சல் மார்ஸ் வந்து எல்எஸ்ஜி வின் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல மஸ்ட் ஆகும். ஒருவேளை எல்எஸ்ஜி லாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல மில்லர், அப்துல் சமாத் அல்லது பட்டோனி ஏதாவது ஒரு பிளேயர் ஸோ வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கன்சிடரபிள் பண்ணிக்கங்க.
மினிமம் 3 பிளேயர், மேக்ஸிமம் 4, மேக்ஸிமம் 4லிருந்து 5 பிளேயர் கூட வர வாய்ப்பு இருக்கலாம். பட் 4 பிளேயர் அப்படிங்கிறது போதுமானதாக இருக்கும். ஏன்னா இங்கே யாருமே இம்பேக்டில் இல்லை, எல்லாருமே லெவல் இருக்காங்க. ரோஹித் சர்மா முதற்கொண்டு லெவலில் இருக்காங்க அப்படின்னா அப்போவுமே இந்த சமாத்தோ, ஆயுஷ் பத்தோனியோ இம்பேக்ட் லிஸ்ட்டில் போயிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 4 பிளேயருக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா, பேட்டிங் கேட்டகரியில். ஸோ மினிமம் 3, மேக்ஸிமம் 4 அப்படிங்கிற மாதிரியும். இப்போ இதே லிஸ்ட்டில் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லிடலாம். இப்போ எம்ஐ லாஸ் ஆகுதுன்னா எப்படி இது அமையும் அப்படிங்கிற விஷயத்த நான் எல்எஸ்ஜிக்கு வின்னு லாஸ் ரெண்டுமே சொல்லிட்டோம். இப்போ எம்ஐ லாஸ் ஆனால் ரோஹித்தும் டைரெக்டாக லெவலில் இருந்தால் இது முக்கியம். அப்போ திலக் வர்மா கொஞ்சம் மஸ்ட்டாக இருப்பார். ஓகேங்களா, ஸோ இப்போ ஜெயிக்கிற மேட்ச்சுக்கு ரோஹித் இல்லைன்னா ஜெயிக்கிற டீமுக்கும் திலக்கு மஸ்ட்டு, தோக்கிற டீமுக்கு ரோஹித் டைரக்ட் லெவலில் இருக்கும்போது திலக் வர்மா மஸ்ட்டாக இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ப்ளஸ் மிச்சல் மார்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்போவாக அமைய சான்சஸ் இருக்குது. ரைட், இப்போ புரிஞ்சுருக்கும், ரெண்டுக்குமே கொடுத்துருக்கோம். அடுத்தது ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குழப்பமான இடங்கள் தான். மிச்சில் சாண்டனர், வில் ஜாக்ஸ் ஒரு பிளேயரை மஸ்ட்டாக நீங்கள் டீமில் எடுக்கிற மாதிரி வரும். வின் ஆர் லாஸ் எந்த இடத்துலையும். ஃபஸ்ட்டு பேட்டர்னை பார்த்துக்கலாம். பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் மட்டும் பேட்டர்ன் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இருந்தாலும் இப்போ இருக்கிற அமைப்புப்படி மினிமம் 2 பிளேயர் அப்படிங்கிறது வாய்ப்பு உண்டு. 3 பிளேயர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்ல. பட் மினிமம் 2 பிளேயர், இதே பிளேயர்ஸ் தான். அப்படி இந்த 5 பேருமே லெவல் இருக்கும் பட்சத்தில் 2 பிளேயர் மினிமம், மேக்ஸிமம் 3 பிளேயர் வரைக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா, ஓகே. இப்போ வில் ஜாக்ஸ் ஸ்டாண்டர்டில் ஒரு பிளேயர் கட்டாயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து இன்னொரு பிளேயர் தான் நீங்கள் பாண்டியா, மாக்ரம் 3வது பிளேயராக நீங்கள் பிக் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களுடைய சாய்ஸ். ஓகேங்களா, இதில் ஒரு பிளேயர் மஸ்ட்டு, இந்த 2ல் ஒரு பிளேயர் மஸ்ட்டு. மிச்சம் ஒரு பிளேயராக 2 பிளேயராக அவங்க சாய்ஸில் எடுத்துக்கலாம். இதில் வின் லாஸ் அப்படிங்கிற கான்செப்ட் படி யோசித்தோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா எம்ஐ வின் பண்ணுற இடத்துல ஒரு சின்ன சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ எல்எஸ்ஜி வின் பண்ணுது, மார்க்ரம் மஸ்ட்டாக அப்படின்னா அவ்வளோ மஸ்ட்டாக ஃபீல் வரலை. ஓகேங்களா, ஸோ ரொம்ப மஸ்ட்டு அப்படிங்கிற இடத்துல இல்லை. ஸோ அதை யோசிக்கணும். ஸோ இங்கே இருக்கக்கூடியது இவ்வளோ தான். இதுதான் என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நான் அதை எப்படி கொடுத்துட்டோம். பவுலிங் கேட்டகரி என்ன மாதிரி வாய்ப்பு இருக்கும்? பவுலிங்கில் தான் ரொம்ப குறையிறதும் நடக்குது, அதே நேரத்தில் பவுலிங்கில் தான் நிறைய பிளேயர்ஸ் வர்றதும் நடக்குது. ஓகேங்களா, இப்போது இந்த அமைப்புக்கு இங்கே இருக்கக்கூடிய கேட்டகரி பேஸில் யோசித்தோம் அப்படின்னா மினிமம் 3 பிளேயருக்கான வாய்ப்பு இந்த மேட்சுமே இருக்குது. அதிகபட்சமாக 5 பிளேயர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் இம்பேக்ட் பிளேயர்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ அது மணிமாறன் சித்தார்த் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இங்கே இம்பேக்டில் இருக்கார். அது ஒரு கேள்வி. ஸோ மினிமம் 3 பிளேயர் டெஃபினட்டாக வாய்ப்பு இருக்கும். மேக்ஸிமம் 5 பிளேயர் அப்படிங்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ ரேர் திங்காக இருக்கும். விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் 2, 3, பேட்டிங்கில் 3, 5 பிளேயர், ஆல்ரவுண்டர் 2, 7 பிளேயர். ஸோ 4 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ஓவரால் பேட்டர்ன் வரும். அப்புறம் 1, 3, 2, 5 அப்படிங்கிற அமைப்புக்கும் இருக்கும். இல்லை 1, 4 திரும்ப அதே தான் 2, 3 அப்படிங்கிற ரேஷியோவுக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. 2, 3, 3 அப்படிங்கிற அமைப்புக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு பேட்டர்ன் பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் இம்பேக்ட் பிளேயர் எடுத்ததுனால தான் இந்த குழப்பங்கள். ஓகே, இப்போது அடுத்த விஷயத்துக்கு வருவோம். எம்ஐ வின் பண்ணுறாங்க, இது இப்படியே தான் இருக்குது, டேபிள் வைஸில் பெரிய மாற்றங்கள் இல்லை அப்படிங்கும்போது தீபக் சஹர் திரும்ப மஸ்ட் ஆவார். ஓகே, அதே போல் எல்எஸ்ஜி வின் பண்ணுறாங்கன்னா இங்கே ஆவேஸ் கான் மஸ்ட்டாக வரணும். ஓகேங்களா, லாஸ்ட் மேட்ச்சை பார்த்திங்கன்னா ஆவேஸ் கானை நம்ம கொடுத்துருப்போம். ஸோ எல்எஸ்ஜி வின் ஆகிற மாதிரியான டீமில் ஆவேஸ் கானை மஸ்ட்டாக பண்ணியிருப்போம். ஸோ அதே அமைப்பு தான். ஒருவேளை செகண்டாக பவுல் பண்ணி எல்எஸ்ஜி வின் பண்ணுதுன்னா ரவி பிஷ்னாய் மஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே மட்டும் 2 சாய்ஸ் இருக்கும் எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே மும்பை பொறுத்த வரைக்கும் போல்ட்டும் சஹரும் தான் மஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். தீபக் சஹர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது இந்த பவுலர். அடுத்தது கொஞ்சம் இம்பேக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரம் கார்டாக சில நேரங்களில் எதிர்பார்க்காத இடங்களில் கேப்டன் வரக்கூடிய இடங்கள், அந்த மாதிரி விஷயத்தில் இந்த 2 டீமுக்கு ஃபேவர் அப்படின்னா யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எல்எஸ்ஜி சைடு பார்ப்போம். இந்த மணிமாறன் சித்தார்த்து தான் அந்த இம்பேக்ட் க்ரியேட் பண்ண வாய்ப்புகள் ஏற்படலாம். ஒரு வேளை லெவல்ஸ்லேயோ அல்லது இம்பேக்ட் லிஸ்ட்லேயோ வந்து எல்எஸ்ஜி வின் பண்ணுது அப்படின்னா மணிமாறன் சித்தார்த்தும் டிசிங்கும் ஒரு ட்ரம் கார்ட் பிக்கு 2ல் ஏதாவது ஒரு பிளேயருக்கு தானே வாய்ப்பு இருக்கும். ஸோ எல்எஸ்ஜி ஜெயிக்குதுன்னா
இந்த பிளேயரில் ஒரு பிளேயர் நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட்டு சில நேரங்களில் இவங்களே விசி கேப்டன் ரேஞ்சுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் மஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக லெவலில் வின் பண்ணுறது பெட்டர் சாய்ஸ். அது எல்ஐசி வின் பண்ணும்போது இந்த 2 பிளேயர், எம்ஐ வின் பண்ணும்போது வி புதூர் ட்ரம் கார்டாக இருக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இதுதான். ஸோ வி புதூர், அதாவது எம்ஐ வின் பண்ணுது அப்படின்னா நீங்கள் வி புதூரை மஸ்ட்டாக உள்ளே எடுத்துக்கங்க. ஸோ ஏ குமார் லாஸ்ட் மேட்ச் பண்ணவர், அவரும் அந்த லிஸ்ட்டு தான். ஏதோ ஒரு பிளேயர் தான் இங்கே வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது கண்டிப்பாக டெஃபினட் சாய்ஸஸாக தான் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கங்க. ரைட். இப்போ கிட்டத்தட்ட இந்த லோ பர்சன்டேஜில் ஒரு பிளேயர் அப்படிங்கிறத நம்ம பவுலிங்கில் எடுத்திருப்போம், அதாவது கொடுத்துருக்கோம். ஜெயிக்கிற டீமோட அந்த டீமுக்கான ஃபேவராக நீங்கள் உள்ளே எடுத்துக்கலாம். ஸோ ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸையும் ஒரு சில, இப்போ எம்ஐ வின் பண்ணுதுன்னா தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், ஸோ ஒரு ஒன் சைடு கேமுக்கு பிக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வி புதூரையும் சேர்த்து பிக் பண்ணுற மாதிரி வரும். அதே போல் எல்எஸ்சி சைடு நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஆவேஸ் கானோட சேர்த்து மணிமாறன் சித்தார்த் அல்லது டி சிங், ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸை பிக் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி ஐடியா பண்ணிக்கோங்க. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் நல்லா தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கேப்டன் ஆப்ஷனுக்கு வந்துடுவோம். கேப்டன் ஆப்ஷன் ரீசெண்டாக நம்ம கொடுக்குறது விசி அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நம்ம கேப்டன் லிஸ்ட்டு வருது. சில கிரெடிட் பேஸில் அமைப்பில் வரும்போது இந்த மாதிரியான ஒரு குழப்பம் ஏற்பட தான் செய்யும். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன் டைமில் நிறைய அந்த டாப் 4 வைஸ் இருக்கக்கூடிய பிக்கிங்கு, கேப்டன் விசி பர்சன்டேஜ் இது எல்லாமே சேஞ்ச் ஆகுது. அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ணிக்கங்க. இப்போ இருக்கக்கூடிய கணக்கு, இப்போ நாம் எடுக்கக்கூடிய எல்லா கணக்குக்கும் சேர்த்து ஒவ்வொரு கேட்டகரியிலும் ஒவ்வொரு பிளேயர்ஸ் யாருக்கு அதிகப்படியான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை எடுத்திருக்கோம். ரிசர்வ் பண்ட் இதையும் சொல்லிட்டோம், ஜெயிக்குதுன்னா மட்டும்தான். ஸோ அதை நீங்கள் திங்க் பண்ணிக்கணும். ரிசர்வ் பண்ட் இங்கே கேப்டன் சாய்ஸ், ஒரு கேப்டன் சாய்ஸில் இருக்கார். பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எல்ஐசி சைடு யோசித்தோம் அப்படின்னா மிச்சல் மார்ஸ் தான் வருவார். ஸோ ஓகே. பவுலிங் கேட்டகரியில் ஆவேஸ் கான் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ எல்ஐசி சைடு இந்த பிளேயர்ஸ் கேப்டன் பாசிபிலிட்டிஸ் உள்ள பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இதில் ஒரு வேளை மேட்ச் க்ளோஸாக போகுது, ஒரு வேளை சேசிங்கில் விக்கெட்ஸ்களை விட்டு எல்எஸ்ஜி வின் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நேரங்களில் டேவிட் மில்லரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இது எல்எஸ்ஜி சைடு. இப்போது அது அப்படியே எம்ஐ சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே தீபக் சஹர் ஒரு கேப்டன் ஆப்ஷன். ஸோ இங்கே ரோஹித் சர்மா பேட்டிங் கேட்டகரியில் ஒரு கேப்டன் ஆப்ஷன். ஸோ டைரெக்டாக லெவலில் இருந்தால் மட்டும் யோசிச்சுங்க. ரிக்கில்டன் ஒரு கேப்டன் ஆப்ஷன், ப்ளஸ் சூரியகுமார் யாதவ் ஒரு கேப்டன் ஆப்ஷன். ஒரு வேளை லாஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற இடத்துல திலக் வர்மா கூட அந்த இடத்துல கேப்டன் ஆப்ஷனாக வரலாம். ஓகேங்களா? எம்ஐ லாஸ் ஆகும்போது லாஸிங் டீமில் கேப்டன் வருது அப்படின்னா அதே போல் தான் எல்எஸ்ஜிலையும் மில்லரை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இவங்கெல்லாம் கேப்டன் ஆப்ஷன் பிளேயர். இங்கே தீபக் சஹரோட ட்ரெண்ட் போல்ட் அப்படி எடுக்கிறதுனா உங்களுடைய சாய்ஸு. என்னுடைய அமைப்பில் இந்த பிளேயர்ஸுக்கு கேப்டன் சாய்ஸ் அப்படிங்கிறது வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே இந்த லெவலை பொறுத்து மேபி ஆன் டைமில் ஆகக்கூடிய சேஞ்சஸை கொஞ்சம் கன்சிடரபிள் பண்ணிக்கங்க. ரோஹித்தை கேப்டன் ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அவர் டைரக்ட் லெவலில் இருக்கணும். ஸோ அப்போ அந்த வாய்ப்பு இருக்கும் கேப்டன் அளவுக்கு. ஒரு வேளை இன்ஃபேக்ட் லிஸ்ட்டில் தான் இருக்கார் அப்படின்னா ட்ரீம் டீமில் மட்டும் என்ட்ராகிற மாதிரி. ஸோ அப்படி யோசித்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் வின் பண்ணுது அப்படிங்கிற டீமில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா தகவலும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கிரெடிட் பேஸில் மேட்ச் மூவ் ஆகுது, அதை கொஞ்சம் கன்சிடரபிள் பண்ணிக்கோங்க. பிளேயரை பிக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும். லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், அப்போ தான் கொஞ்சம் ரீச் ஆகும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.